தாராபலன். இன்றைய நட்சத்திர பலன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருபே நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாராபலன் என்ற இன்றைய நட்சத்திர பலன். இதுதான் இந்த பலன் நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளை இயக்கிற நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனை நட்சத்திரமாக வருது, அதன் மூலம் நம்ம எந்த மாதிரி பலன்கள் நம்மளுக்கு நடக்க இருக்கு இன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சுப பலனாக இருந்தால் சுபகாரியங்கள் செய்யலாம். அது அசுப நட்சத்திரமாக இருந்தால் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளில் கவனத்தோடு செய்யணும். இதுதான் இதனோட நோக்கம். அது மாதிரி செஞ்சு நம்ம தினசரி நடக்கக்கூடிய பிரச்சனைலேருந்து நம்ம தற்காத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்று பார்த்தீங்கன்னா, பராபர வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை, ஜூன் 11/6/2026. அந்த திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி. இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புத்திரம். பெருமாள் வழிபட சௌபாகியம் உண்டாகும். எதற்கெல்லாம் சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா, தொழில் தொடங்க சிறப்பான நாள், காது குத்துக்கு நல்ல நாள், புதிய வாகனம் வாங்க, கணவர் யோகம் செய்ய, இதுக்கெல்லாம் உகந்த நாள். இது பொதுவாக இந்த நாளை பற்றியான இந்த நாளில் இதெல்லாம் செய்யலாம். இப்போ நட்சத்திர ரீதியாக நம்ம பார்த்தோம்னா அதுக்கு என்ன பலன்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரம் போகும்போது மனக்குழப்பம், பதற்றம், இந்த மாதிரி மனநிலை இருக்கும். இந்த இதில் என்ன பண்ணலான்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகளை பண்ணலாம், சொத்து வாங்குதல், பத்திரப்பதிவு பண்ணுறது, முதல்ல வேலைக்கு போய் இப்போ பதிவு ஏற்றிருக்கு, இதெல்லாம் பண்ணலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்தானம் செய்து, ஸ்ரீபுருஷ சேர்க்கை, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சீமந்தம், திருமணம், காது குத்து, முடியிருக்குதல், மருந்து ஃபஸ்ட்டு மருந்து எடுத்து வச்சுட்டு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு, இதெல்லாம் இந்த தாரையில் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்துதாரு. ஆயிலும் கேட்டம் ரேவதி. இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரு பண்ணும்போது பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான செயல்கள் எல்லாம் பண்ணலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டு, ஒரு டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வீடு மனை வாங்குறது, மற்ற பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். பொருள் வெளிநாடு போகிறது, புதிய தொழில் தொடங்குறது, தொழில் சம்மந்தமாக வெளிநாடு போகிறது, இதெல்லாம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரி. பூசம், மனுஷம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்துதாரினா கோபத்தால் காரியம் இழப்பு, வாய்ப்புகளை தவற விடுறது, மனக்குழப்பம், வீண் நினைச்சல், பொருள் வரியம், இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் புதிய வாகனங்கள் வாங்குறதை தவிர்க்கணும். இரவு நேர வாகன பயணத்தை தவிர்க்கணும். அதிவேகமாக வாகன இயக்கணும் தவிர்க்கணும். சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்க்கணும். இதில் என்ன பண்ணலாம்னா, தினசரி வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடும் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரை. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரி பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் சுபகாரியங்கள்லாம் செய்யலாம். வீடு, வாகனம், ஆபரணம் வாங்குறது, வாங்கிய கடனை அடைக்கிறது, நீண்ட நாள் நோய் இருப்பவர் மருந்து சாப்பிட்றது, பாதியில் நின்று கற்றல் விஷயத்து, இதெல்லாம் இந்த சேமதாரையில் ஸ்டார்ட் பண்ணோன்னா எல்லாம் சுபமாக முடியும். இது ஒரு சுபதாரை. அதனால் இதில் எல்லா சுப விஷயமும் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரி. திருவாதிரை, சுவாதி, சதயம். அந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேகதாரி. பிரத்யேகதாரின்னு பார்க்கும்போது சிக்கல்கள், கவனச்சேதர்கள், வீண் அலைச்சல், மன தடுமாற்றம், முடிவெடுக்கிற சிக்கல், தடை தாமதம் உண்டாகும். அதனால் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு ஆன்மீக பணிகள் செய்யலாம். தியானம் கற்றுக்கலாம், யோகா கற்றுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். தொழில் சம்மந்தமான விஷயங்கள், நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் தவிர்க்கணும். ஒன்லி தினசரி வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாருன்னு பார்க்கும்போது மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரி பார்க்கும்போது எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாகுதல், செயலுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதில் போட்டித் தேர்வுக்கு கலந்துக்கலாம், அரசு வேலைக்கு மனு போடுறது, புதுசாக வேலை தேடுறது, அந்த மாதிரி நம்ம புதிய முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளலாம். தொழில் சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக,
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் மேற்கொள்ளலாம். இதுவும் ஒரு சுபதாரி தான். இதுவும் இதில் எல்லா இதுவும் செய்யலாம், நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரை. வதைதாரைன்னு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் வதைதாரை. உடலில் சோர்வு, மனதில் இடம் புரியாத கவலை, பணிகளை செய்யறதுக்கு நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஒரு துன்பம் தரக்கூடிய மனநிலையில் தான் இருக்கும். இதில் வந்து கடன் வாங்குறது கொடுத்து மருத்துவ பரிசோதனை பண்ணுறது, வீண் வம்பு வழக்கெலாம் வர வாய்ப்பு இருக்குது. திடீர் இதில் வந்து செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. அனைத்து சுபகாரியங்களும் தவிர்த்துட்டு தினமும் செய்கிற வேலைகளை பாதுகாப்போடவும் முன்னெச்சரிக்கையோடவும் கவனமாகவும் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரு. மைத்திரதாரன்னு பார்க்கும்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரி. மைத்திரதாரன்னு பார்க்கும்போது தெய்வ காரியம் செய்தல், புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் எல்லாம் செய்யலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஜென்ம நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வர்றதுனால சந்திராசன நட்சத்திரமாக வரும். அதனால் வந்து திருமணம், காது குத்து அது மாதிரி முக்கியமான மெயினான சுப நிகழ்ச்சிலாம் செய்ய மாட்டாங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் செய்வாங்க. கோயிலுக்கு போகிறது, மற்றபடி பரிகார பூஜைகள் செய்கிறது, இது மாதிரி திருமணத்துக்கு நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது, அந்த மாதிரி சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட அனைத்து வேலையும் செய்யலாம். நட்பு வட்டம் விரிவடையும். இதில் பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இது ஒரு சுபதாரை தான். இதில் வந்து மெயினான நிகழ்ச்சிகள் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரி. இது வந்து அனைத்து சுப காரியங்களுக்கும் உகந்தது நட்சத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பத்திரிக்கை, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, சொத்து சம்மந்தமாக பேசுறது, நண்பரோட உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரியம் பண்ணுறது, சுபகாரியம் அனைத்தும் செய்யலாம். திருமணத்துக்கு நகை வாங்குறது, புடவை வாங்குறது, தொழில் சம்மந்தமாக வெளிநாடு போகிறது, தொழில் விரிவுபடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் சுபதாரை. இந்த தாராபலன் போடுறதுக்கு காரணமே தினமும் இதை கேட்டு நீங்கள் முன்னாலே கேட்டு இதன் மூலமாக நாளைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், சுபகாரியங்களை தவிர்த்துட்டு எப்படி நடக்க போகிறோம், இல்லை சுபகாரியம் செய்கிற மாதிரி தான் நல்ல தாரியாக பார்த்து சுபகாரியம் செய்கிறது இதெல்லாம் நீங்களே வந்து ஒன்றா டிசிஷன் எடுத்து பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.